அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய அற்புத மகிமையின் வெளிப்பாடுகளால் நிரம்பியிருந்தது. ஒருமுறை அவர் 3ஆம் வானம் வரைக்கும் சென்றுவிட்டு வந்தார். அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறதை வாசித்துப் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-4 வரை. லிஸ்தீரா என்ற பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரவேசித்த போது அங்கே தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை கண்டு அவனுக்காக ஜெபித்து குணமாக்கினார். இதனால் கோபமடைந்த அங்கிருந்த யூதர்கள், இவன் ஒரு தனி மார்க்கத்தை உண்டாக்குகிறான் என்று அங்குள்ள மக்களை தூண்டிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். மட்டுமல்ல, அவரை கொல்ல வேண்டுமென்று சொல்லி அவர் மேல் கல் எறிந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிபட்டு கீழே விழுந்துவிட்டபடியினால் மரித்துவிட்டார் என்று எண்ணி அவரை அப்படியே விட்டுவிட்டு போனார்கள். இதை கேள்வியுற்ற விசுவாசிகள் அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்தை சூழ்ந்து அவனுக்காக ஜெபித்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தார். பவுல் அப்போஸ்தலரின் வாழ்க்கை முழுவதையும் வாசிக்கும்போது அது பாடுகள் நிறைந்ததாக இருந்ததை அறியலாம். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை வாசித்து பாருங்கள். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளர்களால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாளுக்கு நாள் நெருக்குகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24-28 வரை. இயேசுவின் மேல் அவர் வைத்திருந்த அளவில்லாத அன்பு எந்த பாடுகளையும் சகிப்பதற்கு அவருக்கு விசுவாசத்தையும் பலனையும் தந்தது. என்ற போதிலும் அவர் அவைகளை குறித்து முறுமுறுக்காமல் தேவனுடைய அன்பையும் நன்மைகளையும் குறித்து தன்னுடைய நிருபங்களிலெல்லாம் எழுதுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-39 வரை. ரோமருக்கு எழுதின நிருபத்தையும் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தையும் நாம் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை குறித்து எழுதுகிற வெளிப்பாடுகள் எல்லாம் எத்தனை ஆச்சரியமானது என்றும் அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்தில் அநேகர் நியாயப்பிரமாண கிரியைகளை நிறைவேற்றுவதின் மூலம் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் எல்லாம் திட்டமும் தெளிவுமாக நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை விசுவாசிப்பதின் மூலமாகவே இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விவரித்திருக்கிறார். அவர் எழுதி வைத்த அந்த இரகசியங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமானதாகவும் பரலோகத்தின் கிருபைகளை பெற்று தருகிறதாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தேவன் ஒரு முள்ளை அவருடைய சரீரத்தில் வைத்திருந்தார். 3 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் அது தன்னை விட்டு நீங்கும்படி விண்ணப்பம் பண்ணியும் கூட தேவன் அதை நீக்கி போடாமல், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 வசனம். தேவன் அந்த முள்ளை அனுமதித்திருந்தார். அந்த முள் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. அது அப்போஸ்தலனாகிய பவுலை இடைவிடாமல் குத்தி வேதனைப்படுத்தினது. தனக்கு கிடைத்த தேவ கிருபையையும் மேன்மையான அனுபவங்களையும் குறித்து அவர் பெருமை கொண்டு விடாமல் இருப்பதற்காகவும் கிறிஸ்துவை மாத்திரமே அனுதினமும் முற்றிலும் சார்ந்து கொள்வதற்காகவும் தேவன் அந்த முள்ளை அனுமதித்திருந்தார்.
இடைவிடாத வேதனை அவருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் தேவனுடைய இடைவிடாத வல்லமையும் கிருபையும் அவரை தாங்கி வழிநடத்தினது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் ஒரு முள்ளை அனுமதித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேதனைகளை அவர் அனுமதிக்கிறார். பல வேளைகளில் அந்த முள் இல்லாமல் போனால் நாம் சுகபோகத்தில் மூழ்கி கர்த்தரை முற்றிலும் மறந்து விடுகிறவர்களாக இருப்போம். நாம் அவரை இடைவிடாமல் தேட வேண்டும் என்றும் இடைவிடாமல் அவரை பற்றி கொண்டு விசுவாசத்தில் முன்னேற வேண்டும் என்றும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தரிசனங்களும் இடைவிடாமல் அவர் மேலேயே பதித்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அவர் சாத்தானை கட்டி உடனே நரகத்தில் தள்ளிவிடாமல் அவனை இன்னும் விட்டு வைத்திருக்கிறார். சாத்தான் சில வேளைகளில் நம்மை சோதிப்பதற்கு இடம் கொடுக்கிறார். இடைவிடாமல் நம்மை அழுத்துகிற இந்த போராட்டங்களுக்கு கிருபையின் முள் என்று பெயர். இப்படிப்பட்ட முள்ளானது தொடர்ந்து அரித்து கொண்டிருக்கும் போது பல வேளைகளில் நாம் முறுமுறுக்கிறோம். அதே நேரத்தில் அந்த முள்ளுக்கு அப்பா தேவன் நமக்கு வைத்திருக்கிற கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணுவதற்கு தவறிவிடுகிறோம். அந்த முள்ளுக்கு பின்னால் தேவ கிருபையும் வெற்றியுள்ள வாழ்க்கையும் இருக்கிறது. அந்த கிருபையே நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை தருகிறது. சில முட்களின் வேதனை கொஞ்ச காலத்தில் மறைந்துவிடும். ஆனால் சில முட்களோ நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்மை வருத்தி கொண்டே இருக்கும். அந்த வேதனைகளில் தேவனுடைய கிருபை எப்படி நம்மை தாங்குகிறது என்றும் கவனிப்போம். முதலாவது பலவீனத்தின் முள். பலவீனம் பல வகைப்படும். அது சரீர பலவீனம், உணர்ச்சிகளின் பலவீனம், சமுதாய பலவீனம், ஆத்துமாவின் பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம் என்பதாகும். பலவீனம் எதுவாக இருந்தாலும் தேவன் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் சிலவற்றை அவர் அனுமதிக்கவும் செய்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த பலவீனங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருந்து நம்முடைய ஆறுதலை களைத்து போட்டாலும் கூட நாம் கிறிஸ்துவை பற்றி கொள்ளவும் அவரில் சார்ந்து கொள்ளவும் கிறிஸ்துவோடே கூட ஆழமான அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்லவும் அது நமக்கு உதவி செய்கிறது. இயேசு தம்முடைய மரணத்தினாலும் தமது உயிர்த்தெழுதலினாலும் நம்முடைய பாவங்களை நீக்கி போட்டிருக்கிறார். நம்முடைய வியாதிகளை சுமந்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே நமக்காக சிலுவையில் எல்லா மீட்பின் கிரியைகளையும் செய்து நிறைவேற்றுகிறபடினால் நாம் பலவீனராய் தடுமாறி கொண்டிருக்க அவசியமே இல்லை. கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உரிமையோடு அதிகாரத்தை சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிமையாய் இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டோ அப்பொழுது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை நமக்கு உண்டு என்ற போதிலும் கூட சில வேளைகளில் வியாதிகள் நம்மை பிடித்து நீண்ட நாட்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதற்கு தேவன் வேறு விசேஷித்த திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. இந்த அனுபவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டறிந்தேன். 1964 ஆண்டு நான் ஒரு இளவயதுள்ள போதகராக இருக்கும்போதே என்னுடைய ஆலயத்தில் பல ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருந்தார்கள். இது எனக்கு பெருமையாக இருந்தது. இதனால் என்னை குறித்து நான் ஒரு விசேஷமான ஊழியக்காரன் என்றும் மற்ற எல்லா ஊழியக்காரர்களை பார்க்கிலும் நான் அதிகமாக ஊழியம் செய்கிறவன் என்றும் எண்ண ஆரம்பித்தேன். அப்பொழுது தேவன் என்னுடைய சரீரத்திலே என்னை குத்தக்கூடிய ஒரு முள்ளை அனுமதித்தார். அடிக்கடி எனக்கு நரம்பு தளர்ச்சி வர ஆரம்பித்தது. இருதய நோய் என்னை தாக்கி பலவீனப்படுத்தியது. பலன் இழந்து வெற்று மனுஷனாக காணப்பட்டேன். அந்த வேளைகளிலெல்லாம் நான் முழுவதும் பலத்திற்காக கிறிஸ்துவை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நாட்களிலெல்லாம் என்னிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழியத்திலும் ஏற்பட வேண்டிய மாறுதல்களை எல்லாம் குறித்து கர்த்தர் எனக்கு விளக்கி காண்பிக்கலானார். அந்த வேளையில் நான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்ற முடியாதபடி என்னை குத்தி கொண்டிருக்கிற இந்த முல்லை குறித்து உம்முடைய ஞானம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன என்று கேட்கலானேன். அப்பொழுது ஆண்டவர் என்னிலும் என்னுடைய ஊழியத்தில் வரவேண்டிய மாறுதல்களை குறித்தும் சொன்னார். என்னுடைய உள்ளம் மறுரூபமாக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை சொல்லிக் கொடுத்தார். நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய சரீரத்தில் உள்ள முள் என்னை விட்டு நீங்கி போயிற்று. தேவன் கொடுக்கின்ற மாறுதல்களை முழுமூச்சோடு ஏற்று நிறைவேற்ற தேவன் எனக்கு வல்லமையையும் பலத்தையும் தந்தார். அந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், என்னுடைய ஆலயமெல்லாம் மிகவும் அதிசயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. நினைத்திராத அளவு தேவன் என்னை மிக மிக அதிகமாய் உயர்த்தினார்.
இரண்டாவதாக, புறக்கணிக்கப்படுதலாகிய முள். அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தில் பலரும் அவரை புறக்கணித்தார்கள். அவர் பல பட்டணங்களை சுற்றி சுவிசேஷம் அறிவித்தார். ஆனால் யூதர்களோ அவரை புறக்கணித்து தள்ளினார்கள். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணத்தில் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களினாலும் இருந்தேன் என்று 2 கொரிந்தியர் 11:26 குறிப்பிடுகிறார். மற்ற யூதர்கள் அவரை குற்றம் சாட்டி பவுல் அப்போஸ்தலரை சிறையில் அடைத்தார்கள். பல வேளைகளிலும் அவர் மரணத்திற்கு மிகவும் சமீபமாயிருந்தார். தேவ பிள்ளையே, பல வேளைகளிலும் கூட நீ மற்றவர்களால் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறாயா? நமக்கு அருமையான நண்பர்களாலும் உடன் ஊழியர்களாலும் இருந்தவர்கள் நாளடைவில் நம்மை விட்டு நழுவுகிறார்களா? எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் வருந்துகிறோமா? அது ஒரு முள்ளாக உன்னுடைய உள்ளத்தை வருத்தி கொண்டிருக்கிறதா? தேவ பிள்ளையே, அந்த முல்லை குறித்து நீ கலங்காமல் அதனால் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள உன் மனதை செலுத்துவாயாக. மற்றவர்களுடைய புகழ்ச்சியான வார்த்தைகளுக்கும் மற்றவர்களுடைய உதவிக்கும் அடிமையாகாமல் தேவனை சார்ந்து கொள்ள உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். நீ எப்பொழுதும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுதுதான் அந்த முள் உனக்கு தேவனுடைய கிருபையாக மாறும். மூன்றாவதாக, உபத்திரவங்களாகிய முள். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பலரும் வந்து முள்ளாக உபத்திரவம் கொடுக்கிறார்கள். அநேக இரத்த சாட்சிகளின் பாடுகளையும் உபத்திரவங்களையும் குறித்து நாம் அறிகிறோம். உலக மகா யுத்தத்தின் போது யூதர்கள் ஹிட்லரின் ஆட்சியின் கீழ் சொல்லொண்ணாத உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். அதுபோலவே கொரியாவில் யுத்தம் நடந்த போதும் கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு பலவிதத்திலும் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். மரணம் வந்தால் போதும் என்று அவர்கள் ஏங்கினார்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் ஒருவேளை எப்பொழுதாவது தான் வரக்கூடும். சில நேரங்களில் அதைவிட அதிகமான உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் தங்கள் வார்த்தைகளினால் நம்மை உபத்திரவப்படுத்தக்கூடும். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் நம்முடைய நண்பர்கள் நம்மை விட்டு விலகி உபத்திரவப்படுத்தக்கூடும். ஏமாற்றமும் துரோகங்களும் வஞ்சனைகளும் கூட நம்முடைய உள்ளத்தை உபத்திரவப்படுத்துகின்றன. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த உபத்திரவம் அவரை ஒரு தனி மனிதனாக்கிற்று. கொரியா யுத்தத்தின் போதும் உலக மகா யுத்தங்களின் போதும் கிறிஸ்தவர்கள் எவ்விதமாக பாடு அனுபவித்தார்களோ அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகளை அனுபவித்து அதன் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக ஏங்கி தவிக்கலானார். அப்பொழுதுதான் தேவனுடைய ஐக்கியத்தின் தேவை அவருக்கு புரிந்தது. தேவனுடைய ஆறுதலும் தேவனுடைய பலனும் எத்தனை விசேஷமானது என்று உணர்ந்தார். தேவ பிள்ளையே, உனக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரவம் நீ கிறிஸ்துவை முற்றிலும் சார்ந்து கொள்வதற்காகவே என்பதை மறந்து போகாதே. உன்னை எப்பொழுதும் ஆறுதல் படுத்துவதற்கு என்றென்றும் கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். நான்காவது, பாடுகளினால் வரும் உபத்திரவம். பாடுகள் கூட ஒரு வகையில் ஒரு முள்தான். வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது, எதிர்பாராத கஷ்டங்கள் வரும்போது, நம்முடைய வசதிகளை இழந்து, செல்வத்தை இழந்து, செல்வாக்குகளை இழந்து, வறுமையிலும் வேதனையிலும் அள்ளுறுகிறோம். எதிர்பாராத இழப்புகள் குடும்பத்தில் ஏற்பட்டு நம்மை துயரமடைய செய்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாடுகளால் நிரம்பியிருந்தது. அவர் தன் தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு குமாரனாக இருந்தார். என்றாலும் கூட தகப்பனுக்கு தெரியாதபடி அவருடைய சகோதரர் அவனை மீதியானியர் கையிலே விற்று போட்டார்கள். போத்திபாருடைய அரண்மனையிலே ஒரு அடிமை வேலைக்காரராக வாழ வேண்டியதாயிற்று. அங்கே போத்திபாருடைய மனைவியின் இச்சைக்கு இணங்காதபடி அவருடைய பாடுகள் இன்னும் அதிகரித்தது. அவர் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். எல்லா விதங்களிலும் முட்கள் அவரை நெருக்கி கொண்டிருந்தது. என்றபோதிலும் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு தன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், பாடுகளின் மத்தியிலும் தன்னை விடுவித்து பாதுகாக்க வல்லமையுள்ளவர் என்று விசுவாசித்தான். ஒவ்வொரு முள்ளும் எவ்விதமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை யோசேப்பின் சரித்திரம் நமக்கு உணர்த்துகிறது. தேவன் அனுமதித்த முல்லை அவர் பொறுமையாக சகித்தபடியினால் கர்த்தர் அவரை எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினார். தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனத்தின் மூலமாக அவர் எகிப்துக்கு வருகிற பஞ்சத்தை குறித்து அறிந்து அந்த தேசத்தை பாதுகாத்தார்.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கும் பவுல் அப்போஸ்தலனோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். ஒருவேளை நீங்காத முட்கள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் என்றால் தேவப்பிள்ளையே, நீ மனம் சோர்ந்து போகாதே. உனக்கு கொடுக்கப்பட்ட முள் பலவீனமாக இருந்தாலும், உபத்திரவங்களாக இருந்தாலும், பாடுகளாக இருந்தாலும் மனம் சோர்ந்து போகாதே. ஒருபோதும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி விடாதே. தேவனுடைய கிருபைக்காக மாத்திரம் மன்றாடுவாயாக. உன்னுடைய குறைவுகள் அவ்வளவு பெரிதாக இருந்தாலும், உன்னுடைய மனவேதனைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வழிநடத்த கிருபையுள்ளதாக இருக்கிறது. முட்களை குறித்து மனம் கலங்காமல் அவைகளின் மூலம் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்வோமாக. உன்னுடைய பலனற்ற நிலைமையை உணர்ந்து உன்னை தாழ்த்தி தேவனுடைய பலத்தில் சார்ந்து கொள்வாயாக. ஜபத்தில் அதிகமான நேரத்தை செலவழி. இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது உன்னை ஆவிக்கேற்ற வழியில் உயர்த்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் எழுத மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.